வணக்கம். இன்னைக்கு நான் ஆரஞ்சு தோலை வச்சு ஒரு தொகையல் பண்ண போறேன். அது எப்படி பண்ணு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். நான் வந்து 2 ஆரஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம், உப்பு, நான் வந்து ஒரு 1/3 கப்பு வந்து நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுல பாதி வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறம் எண்ணெய், பெருங்காயம், அப்புறம் வந்து ஆரஞ்சு. இவ்வளவுதான் இதுக்கு வேணும். இது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து ஆரஞ்சை வந்து தோலை வந்து எடுத்துக்கணும். ஆரஞ்சு தோலை வந்து நான் வந்து உரிச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து முதல்ல எண்ணெய் விடுறேன். அடுப்புல கடாய் வச்சிருக்கேன், இலுப்புச்சட்டி வச்சிருக்கேன். அதுல வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு வந்து போடுறேன்னா, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ வந்து நான் வந்து இது உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கடலைப்பருப்பு போட போறேன். அடுத்தது உளுத்தம்பருப்புல பாதி போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு. அதே மாதிரி மிளகா வத்தல் வந்து ஒரு 5-6 மிளகா வத்தல் போடுறேன்னா, 6 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் எல்லாம் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ அதில் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். பெருங்காய பவுடர் தான் இருக்கு, நான் இந்த பவுடரை போட்டிருக்கேன். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் புளி இருக்கு, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த புளியை போடுறேன். அதோட இந்த ஆரஞ்சை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அதோட போடுறேன். நான் இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கிறேன்னா, சால்ட் இருந்தால் சால்ட் போடுங்க, அப்படி இல்லைன்னா கல் உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லேசாக வதக்கட்டும், ஏன்னா ரொம்ப இதாக இருக்கு, சாஃப்டா இருக்கு. அது கொஞ்சம் இதாகிறதுக்காக நான் அடுப்புல போட்டுட்டேன். இதெல்லாம் ஆயிடுத்தோம். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வறுத்ததெல்லாம் வந்து பிளேட்ல வச்சிருக்கேன். அது வந்து ஆறிடுத்தும். இப்போ வந்து நான் மிக்சி ஜார்ல போட போறேன். கடைசியில் அதோட கொஞ்சம் வெல்லமும் சேர்க்கணும். நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட போறேன்.
இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாம். அது சொல்ல மறந்து போயிட்டேன். மிக்சியில் வந்து அரைச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலில் வந்து நான் வந்து மாற்றுறேன். டேஸ்டான ஆரஞ்சு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.